நிழலின் நிஜம். சென்னையின் மாலை. சூரியன் மறைந்தாலும் நகரத்தின் சத்தம் ஒருபோதும் நின்றுவிடாது. ஆனால் அந்த சத்தத்தின் நடுவில் ஒரு இடம் மட்டும் மாறாத அமைதியை தாங்கி நின்றது. அந்த அமைதியின் நடுவில் கதிர், காலம் மறைத்த கதைகளை தேடுபவன். அவன் கையில் விழுந்தது ஒரு டைரி. 1985 நாள். சொல்லப்படாத உண்மைகள். பெசன்ட் நகர் கடற்கரையின் 3வது மின்விளக்கிற்கு அடியில் ஒரு அழைப்பை மறுக்க முடியவில்லை. உடனே புறப்பட்டான். அலைகள், காற்றில் ஒரு எச்சரிக்கை. முதல், 2வது, 3வது மின்விளக்கின் அடியில் தோண்ட ஆரம்பித்தான். ஒரு கைப்பிடியும் ஒரு உண்மையை வெளிப்படுத்தியது. 2 அடி ஆழத்தில் ஒரு இரும்பு பெட்டி. பழைய பெட்டி திறக்கப்பட்டது. மங்கலான ஒளியில் தங்க காசு மின்னியது. அருகில் பழமையான புகைப்படங்கள் இருந்தன. புகைப்படம் அவனை உறைய வைத்தது. அதில் கதிர் இல்லம் என்று எழுதப்பட்டிருந்தது. அது அவனது பேரன் கதிர் இதை கண்டுபிடித்து விட்டான். அந்த நேரத்தில் உலகமே மாறியது. அவன் கையில் இருந்த தங்க மங்கலான ஒளியில் காலத்தை தாண்டியவர் தோன்றினார். வேர்களை நினைவில் கொள்பவன் தன் விதியை மாற்றுவான் என்று கூறினார். தாத்தா அவனுக்காக விட்டுச் சென்றதை அவன் கண்டுபிடித்தான். நிழல் எப்போதும் உண்மையை மறைக்காது. சரியான நேரத்தில் அதுதான் வழிகாட்டும்.